Yes. Yes, sir. So ஆரம்பிக்கலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரலையும் நான் லாஸ்ட் செஷன் நான் நடத்தினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடத்தியிருந்திருப்பேன். இஃப் யூ ஆல் ரிமெம்பர் இட். ஓகேவா? ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்கும் மெத்தட் ஓவர் லோடிங்கும் நான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். ஐ கெஸ் தட் நோ ஒன் ஹேஸ் எனி query in that regard, right? யாருக்காச்சும் எதனா கேள்வி இருக்காதுல்ல? Anyone has any queries you want to resolve? யாரு? அவருக்கு தெரியும். ஓகே ரைட். ஸோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இதுல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த கான்செப்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளமுக்காக ரிசால்வ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நல்லாவே நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இன்னொரு கிளாஸ்ல நம்ம வந்து டைரக்டா வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் மூலியமா கூப்பிட்டுக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? பாலிமார்பிசம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்கும், அதே மெத்தட் நேம்ல நம்மளால இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வந்து ரிசால்வ் பண்றதுக்காக பாலிமார்பிசம் அப்படின்றதுல ஒன்னு மெத்தடை ஓவர்லோட் பண்ணலாம் அந்த மெத்தடோட அந்த ஃபங்க்ஷன் மூலியமா, அப்படி இல்லை அப்படின்னா மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணலாம் வேற ஒரு கிளாஸ்ல அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷனை நீ தெளிவா புரிஞ்சுக்கும். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்றோமா அந்த மெத்தடுக்குள்ள லாஜிக்கே இருக்காது. அந்த மெத்தடுக்குள்ள லாஜிக்கே இருக்காது, ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒரு பிசினஸ் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. ஓகேவா? சோ இது எதுக்காக மெயினா யூஸ் பண்றதுன்னா ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக் ஆர் பிசினஸ் டீடைல்ஸ் இன்சைட் த பர்டிகுலர் மெத்தட் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவை இருக்கிறத வெளியே காட்டுறதும் தேவை இல்லாத மறைக்கிறதும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க டெஃபினிஷனா சொல்லும்போது. ஓகேவா? நீ ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போவேனா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி இன்ஹெரிட்டன்ஸ்னா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதே மாதிரி பாலிமார்பிசம்னா எப்படி உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷனா உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மெத்தடுக்குள்ள இருக்கிற லாஜிக்கை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேவா? எஸ் சொல்லுங்க கௌதம். சார் இதுக்கும் என்கேப்சுலேஷனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் சார்? என்கேப்சுலேஷன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளால எடுக்க முடியாது, இன்டைரக்டா எடுக்க முடியும். பட் இதை நம்மளால டைரக்டா எடுக்க முடியும். சேஃப்டிங்கிறது வந்து ஒரு ஒரு அடுத்த லெவல் அப்படின்றத எடுத்துட்டு போறது என்கேப்சுலேஷன் இதுக்கு அப்புறத்துல இருந்து. எஸ். ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னும் போது ரெண்டு டைப் படிச்சோம், மெத்தட் ஓவர்லோடிங்கும் மெத்தட் ஓவர் ரைடிங்கும். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? எப்படி வந்து நான் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றேன்னா கிளாஸ் நேமுக்கு பக்கத்துல என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? கரெக்ட், வெரி குட். ஸோ அந்த எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை நாங்க யூஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போற கீவேர்ட் என்ன தெரியுமா? எப்படி நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸுக்கு ஒரு எக்ஸ்டென்ஸ்ன்ற ஒரு கீவேர்டை நான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு நான் யூஸ் பண்ண போற கீவேர்டு என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்ப நான் இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிறத யூஸ் பண்ண போறேன். அது எப்பனா ஃபர்தரான ஸ்டெப்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்க வைக்கிற கிளாஸோட பேரை பொறுத்து. இவ்வளோ நேரமா நம்ம வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் என்ன பார்த்தோம், பப்ளிக் கிளாஸ், கிளாஸ் நேம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த வார்த்தை வந்தது அப்படின்னா நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒன்னு அந்த கிளாஸோட வார்த்தையில இந்த வார்த்தை இருக்கும், அந்த கிளாஸோட சின்டாக்ஸ்ல இந்த வார்த்தை இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை இருக்கும். எஸ், அதை தான் ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். ஒன்னு பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு.
பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸோட பேரையே நான் அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்திருந்தேன் அப்படின்னா அது ஒரு பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? கிளாஸுக்கு நான் பேரே இல்லாம கிளாஸ்ன்ற வார்த்தைக்கு பதிலா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன். அவ்வளவுதான் மீனிங், வேற எதுவுமே இல்ல. ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன்ல கிளாஸ் பேரே வராது. கிளாஸ் பேரே வராது. ஐ மீன் கிளாஸுக்கு பேர் இருக்கும், கிளாஸ்ன்ற வார்த்தை இருக்காது. ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன்ல கிளாஸுக்கு பேர் இருக்கும், பட் கிளாஸ்ன்ற வார்த்தை இருக்காது. பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனா இருந்தா எல்லாமே இருக்கும், கிளாஸோட சின்டாக்ஸ் எல்லாமே இருக்கும், அந்த கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை அப்ஸ்ட்ராக்ட்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ், சொல்லுங்க கௌதம். சார் இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள வந்து இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸா இருந்துச்சுனா சார்? நோ 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 நோ. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட் எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். பட் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸா இருந்துச்சுன்னா நம்ம தனியா தானே சார் நம்ம கொடுக்கணும் லாஜிக்கை? நீங்க அப்ஸ்ட்ராக்ட் ஓகே, ஐ வில் கம் டு தி பாயிண்ட். இப்போ வந்து நீங்க என்ன வெர்ஷன் ஆஃப் ஜாவா யூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஜாவா வெர்ஷன் என்ன? நம்ம 21 யூஸ் பண்றோம். எப்ப நம்ம என்டர்பிரைஸ் வெர்ஷன் ஆஃப் ஜாவா, அதாவது 1.8 வெர்ஷன் ஆஃப் ஜாவாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்ஸ்ட்ராக்டா வச்சு தான் நம்ம லாஜிக் தனியா எழுதணும். பட் நான் 21 வெர்ஷன் ஆஃப் ஜாவாவை நான் வச்சிருக்கேன், ஐ மீன் 17க்கு மேல இருக்கிற வெர்ஷனை நான் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது ஐ கேன் ரைட் அ லாஜிக் ஈவன் தி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இட் ஆல்சோ, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆல்சோ என்னால் எழுத முடியும். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? ரைட். ஸோ லெட் மீ கம் டு த பாயிண்ட் டைரக்ட்லி ஓவர் ஹியர். So everyone remember that we are creating one new Java project. For a similar category, I will keep the name called abstract class. I'll keep the project name called abstract class. Okay, it has created over here a name called abstract class. If I open inside it, you can able to see there are source code is there and JRE is also is available over there. So after that, we all remember that right click on the source code, click on new and click on the class. There itself we can create the package name. We already mentioned over there, right? So org dot abstract dot demo. I can keep it like that. I will keep the name of the class called demo. நான் இந்த கிளாஸோட பேரை நான் என்னன்னு வைக்கிறேன் அப்படின்னா டெமோன்னு வைக்கிறேன். ஒன்னு நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீ இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை கொடுத்துடலாம். இங்கே நீ இப்படி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீ டைரக்டா கொடுக்கலாம். எனக்கு என்ன ப்ராப்ளம் அடிக்குதுன்னா இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அடிக்குது பேக்கேஜ்ல. அப்ப நான் ஏபிஎஸ் மட்டும் வச்சுக்கிறேன். சரியா? சரி. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல செலக்ட் பண்ணாமலே விட்டுக்கலாம், அது ஏன் இஷ்டம். ஓகேவா? சோ இப்போதைக்கு வேணா செலக்ட் பண்ணிக்கிறேன், இல்ல வேணா விட்டுறேன்ற மாதிரி கூட வச்சுட்டு கூட யூ கேன் see that it has created one separate class for me, right? இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். கரெக்டா? இதுக்கு அப்புறமேட்டு நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இந்த கிளாஸுக்கு பக்கத்துல if I keep that word called abstract அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இது ஒரு abstract classன்னு ஆயிடும். இது ஒரு abstract classன்னு ஆயிடும். சோ அப்ப என்னதான் சார் எனக்கு சொல்ல வரீங்க, எனக்கு இன்னுமே எனக்கு புரியல சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் தெளிவா சொல்றேன், பாத்துக்கோ. ஒரு கிளாஸை நீ அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்குள்ள இருக்கிற மெத்தடு ஒன்னு நார்மல் மெத்தடும் வச்சுக்கலாம், இல்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் வச்சுக்கலாம். ஒன்னு நார்மல் மெத்தடாவும் வச்சுக்கலாம், இல்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவும் வச்சுக்கலாம். நார்மல் மெத்தடுக்கு என்ன சின்டாக்ஸ்? வெரி குட். சோ பப்ளிக் void ஒரு மெத்தடோட நேம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதான் நார்மல் மெத்தட். கரெக்டா? ஓகேவா? அப்ப இந்த நார்மல் மெத்தடுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் கிரியேட் அ லாஜிக். இந்த மெத்தடுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு லாஜிக்கை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஓகே ஐ கேன் கிரியேட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆல்சோ. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா எப்படி? இந்த கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு வார்த்தை போட்டேன், அதே மாதிரி இந்த மெத்தடுக்கு பக்கத்துல நான் அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு வார்த்தை போட போறேன். அவ்வளவுதான். அதுக்குதான் இங்க சின்டாக்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. இப்ப நார்மல் மெத்தடுங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா இதானே, கரெக்டா? இப்ப நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்னு சொன்னா இந்த வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு வார்த்தை என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட போறேன். அவ்வளவுதான். போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா பப்ளிக் void இன்னொரு மெத்தடுன்னு மட்டுமே பேர் வச்சுக்கிறேன். இது நார்மல் மெத்தட், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா? இது ஒரு நார்மல் மெத்தட். கரெக்டா? அப்ப இந்த வாய்டுக்கு பக்கத்துல சிம்பிளா ஒரு வார்த்தை என்னது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாலே இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஆயிடும். ஆனா எனக்கு எரர் அடிக்குதா இல்லையா? எனக்கு ஒரு எரர் அடிக்குது. காரணம் என்ன அப்படின்னா
ஒரு மெத்தடை நீ அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தான்னு வச்சுக்க, அந்த மெத்தடுக்குள்ள லாஜிக் இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் தட் ஈஸி எனக்கு இருக்கக்கூடாது. எப்படி நான் இந்த நார்மல் மெத்தடுக்கு உள்ள ஒரு லாஜிக் கொடுத்துருக்கிறேன், மெத்தடுங்கிறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீ கிரியேட் பண்ற அப்படின்னா அந்த மெத்தடுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஒரு லாஜிக்ன்றது இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப லாஜிக்ன்றது இருக்கக்கூடாதுன்னா அப்ப என்ன சார் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிள், இந்த இடத்துலயே அப்படியே கோலனை போட்டு முடிச்சிடணும். ஓபன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வைக்க கூடாது. ஓகேவா? அப்ப இந்த இதுவை விட்டுட்டு அப்படியே கோலன் கொடுத்துருவேன், அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? எவரிஒன் அண்டர்ஸ்டுட்? ஆன்லைன் பீப்பிள் எல்லாருமே புரிஞ்சா? ஆஃப்லைன்ல எல்லாருக்கும் ஓகேவா? சரி, இப்ப இந்த இடத்துல என்கிட்ட எத்தனை மெத்தட் இருக்கு? 2 மெத்தட் இருக்கா? ஒன்னு மெத்தட் நேம், இன்னொன்னு மெத்தட். சரியா? ஒரு விஷயத்தை இன்னும் நல்லா நீ புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருந்தாலோ ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸா இருந்தாலோ என்னால அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது. இங்க நல்லா பாரு, பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னோட கிளாஸுக்கு பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தை இருக்கும். மெத்தட் எனக்கு எப்படி இருக்கும்? நார்மல் மெத்தடாவும் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவும் இருக்கும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இப்ப என்ன மீனிங் அப்படின்னா, என்னால இந்த கிளாஸுக்கு என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் நான் இப்ப இந்த இடத்துல கூட வச்சுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணி, இந்த கிளாஸோட பேர் என்ன? டெமோங்கிறது தான் இந்த கிளாஸோட பேர். கரெக்டா? அப்ப டெமோ டி ஈக்குவல் டு நியூ டெமோ அப்படின்னு சொல்லி என்னால இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. Could you all get my point? இந்த மாதிரி என்னால கிரியேட் பண்ண முடியாது. இவ்வளவு நேரமா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ணும்போது எனக்கு எங்கன்னா எரர் காட்டுச்சா எனக்கு? ஆனா இப்ப எனக்கு எரர் காட்டுது, கவனிச்சியா? ஏன்னா ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருந்தாலோ இன்டர்ஃபேஸா இருந்தாலோ அந்த கிளாஸுக்கு என்னால ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது. எவரிஒன் காட் மை பாயிண்ட்? ஓகேவா? சோ அப்ப நான் எப்படி தான் சார் இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றீங்க? அதாவது கரெக்ட், ஒரு கிளாஸ்ல இருக்கிற விஷயத்தை இன்னொரு கிளாஸ்ல நான் யூஸ் பண்றதுக்கு. கரெக்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிச்சுக்கோ. I will create one new class. The class name called Syed, as he has joined as a new one. Okay, fine. Now Syed need a class called demo. சையதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, டெமோங்கிற கிளாஸ்ல இருக்கிற இந்த மெத்தடுங்கிறது தேவைப்படுது. சையதுக்கு என்ன தேவைப்படுது? டெமோன்ற கிளாஸ்ல இருக்கிற மெத்தடுங்கிறது தேவைப்படுது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா நான் தான் இப்ப கொண்டாந்து முன்னாடி என்ன சொன்னேன், எந்த ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருந்தாலும் இன்டர்ஃபேஸா இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது. இவருக்குன்னு கிடையாது. இங்க பேர் நான் இங்க ஒரு மெயின் மெத்தடை வச்சு இந்த இடத்துல நான் டெமோவை கூப்பிட்டாலுமே இம்போர்ட் ஆயிட்டு யூ கேனாட் ஏபிள் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் தட் திங். ஒன்னால இதுக்கும் ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ண முடியாது. ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருந்தாலோ இன்டர்ஃபேஸா இருந்தாலும் யூ கேனாட் ஏபிள் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சோ அப்ப நான் என்னதான் சார் பண்ணி ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த கிளாஸை இந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? எக்ஸ்டென்ஸ் வித் டெமோ அப்படின்னு கொடுத்துறேன். அப்ப இவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, டெமோங்கிறது எனக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு? எக்ஸ்டெண்ட் ஆயிட்டாரு. இப்போதைக்கு நான் இதை மட்டும் என்ன பண்ணேன்? கமெண்ட்ல வைக்கிறேன் இப்போதைக்கு. சரியா? இப்போதைக்கு நான் அதை மட்டும் கமெண்ட்ல வைக்கிறேன். ஃபைன். இப்ப நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன பண்ணிருச்சா அப்படின்னா, எனக்கு எரர் போயிருச்சா? எனக்கு எரர் போயிருச்சா? இப்ப நான் வந்து எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன்? இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன், இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். சையதுக்கு தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சைல்டு கிளாஸுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? Syed s equal to new Syed of அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு s வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, I can call that particular method to get it. இப்போ எனக்கு என்ன பண்ணிடும்? அந்த மெத்தடுங்கிறது எனக்கு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். எல்லாருமே புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்ட்டுன்னு? ஓகேவா? சோ இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருந்தா அது நார்மல் மெத்தடாவும் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா? ஓகேவா? சோ இந்த மெத்தட்ல இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கிறதுக்கு எதனா லாஜிக் இருக்கா? லாஜிக் கிடையாது தானே.
அப்ப அந்த லாஜிக்கை நீ தானே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு மெத்தடை இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ல நான் சேஞ்ச் பண்ணனா என்ன யூஸ் பண்ணணும்? நல்லா கேட்டுக்கோ. ஒரு மெத்தட் என்கிட்ட ஒரு கிளாஸ்ல இருக்கு, அதுக்கு நான் லாஜிக்கை கிரியேட் பண்ணனா என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், சூப்பர், நைஸ். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு @override public void method அப்படின்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா நீ இந்த இடத்துல லாஜிக்கே எழுதிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம், நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கூட இப்ப அதே சையதை வச்சு யூ கேன் கால் தட் மெத்தட் நேம் கால் மெத்தட், அதை நீ கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். யூ கேன் see. புரிஞ்சா என்ன பண்ணிருக்கான்னு? இப்ப லாஸ்டா நம்ம பார்த்த கான்செப்ட் தான், இன்ஹெரிட்டன்ஸையும் பாலிமார்பிஸையும் ஒன்னா சேர்த்து அப்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருந்ததுன்னா என்னால என்ன பண்ண முடியாது, அந்த கிளாஸுக்கு என்னால ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா நான் எப்படிதான் கிரியேட் பண்ணி ஆகணும்? டைரக்டா கிரியேட் பண்ண முடியாது, இன்டைரக்டா தான் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்ப இந்த கிளாஸ் வேற யார்கிட்டனா கொடுத்து அவங்க மூலியமா நான் எடுத்துக்கலாம். கரெக்டா? அதுதான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மூலியமா இவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அப்ப இவங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இவங்க கிட்ட இருக்கிற விஷயத்துல நான் எடுத்துக்கலாம்ல. அப்ப அதை நான் எடுத்தேன். ஆனா அதுல ஒருத்தவங்க கிட்ட லாஜிக்கே இல்லை. நான் பாலிமார்பிசம் கான்செப்ட் நடத்தும் போதே சொல்லிருப்பேன், மெத்தட் ஓவர் ரைட்னா என்ன, ஒரே மெத்தட் நேம் வேற கிளாஸ்ல நான் லாஜிக்கை நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். கரெக்டா? சோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எழுதாத மெத்தடோட லாஜிக்கை நான் இங்க கிரியேட் பண்ணி அதுக்கு நான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா, வேற ஒண்ணுமே கிடையாது. வெரி குட். இப்ப இங்க ஒருத்தர் ஆஃப்லைன்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டாரு, சார் நீங்க தான் வந்து இங்க லாஜிக் இங்க தான் எழுதுறீங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அத்தை இங்க கிரியேட் பண்ணீங்க, டைரக்டா இங்கே நீ எழுதிக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஸோ ஒரு சிம்பிளான விஷயம் சொன்னோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஓகே, மெசேஜ் பண்றதுக்கு, கால் பண்றதுக்கு, வீடியோ கால் பண்றதுக்கு, டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு, இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, நான் வேணா இருக்கட்டும் சரியா. இதெல்லாம் ஒரே கிளாஸ்ல எழுத மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இந்த கான்செப்ட் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த கான்செப்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்ப அதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்னா ஒரே கிளாஸ்ல அது எல்லா கான்செப்டும் இதெல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்றது தெளிவா இருக்கணும். என் ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ரெக்வயர்மெண்ட் அப்படின்றதுக்கே ஒரு கிளாஸ். ஜஸ்ட் அப்சர்வ் ஹியர், clearly observe here. I will create one class name called WhatsApp. நான் வாட்ஸ்அப்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த கிளாஸை நான் எப்படி தெரியுமா வைக்க போறேன்? clearly observe. என்னன்னு வச்சிருக்கேன்? இன்டர்ஃபேஸ்னா ஒண்ணும் இல்ல, ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷனா அர்த்தம். அதாவது இந்த கிளாஸ்ல நீ எழுதுற போற மெத்தடுக்கு லாஜிக்ன்றது இருக்காது. ஓகேவா? அப்ப லாஜிக்ன்றதே இருக்காதுன்னா அப்ப என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, சிம்பிள். இங்க பார், void message. இது ஒரு இன்டெக்ஸ் மாதிரியா சார்? எஸ், void message, void status, void payment, void வேற என்னென்ன ஃபீச்சர் இருக்கு வாட்ஸ்அப்ல? ஓகே, டிஸ்ப்ளே பிக்சர், டிபின்னு சொல்லுவீங்க இல்லையா? சரி, இது ஒரு கான்செப்ட். அப்புறம் என்ன சொன்னீங்கப்பா? கால், வீடியோ கால். சரி, கால்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து சரி, ஓகே, டாக்னு வச்சுக்கிறேன். ஓகே, சோ இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல தெளிவா எழுதி வச்சிருவாங்க. ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் அப்படின்றவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்களா, இல்ல நிறைய பேர் இருப்பாங்களா? நிறைய பேர் இருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமா முடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இண்டெக்ஸை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெசேஜ் பண்றதுக்கு தேவையான ஒருத்தர் டெவலப்பர் அதை நீங்க எடுத்து பண்ணிப்பா, இதுதான் உன்னுடைய ப்ராஜெக்ட். வாட்ஸ்அப்ல மெசேஜுக்கு நீ டெவலப் பண்ணணும். வாட்ஸ்அப்ல இன்னொருத்தர் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றதுக்கு நீ ஒரு லாஜிக் பண்ணுப்பா. இன்னொருத்தர் வாட்ஸ்அப்ல வந்து பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு லாஜிக். அப்படின்ற மாதிரி தெளிவா வந்து நம்மளுக்கு பிசினஸ் ரெக்யர்மெண்ட் தெளிவா இருக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சையத் என்ன பண்றாரு அப்படின்னா, he wants to take that one of the concept over here. சையத் என்ன பண்ண போறாரு அப்படின்னா கால்ஸுக்காக அவர் வந்து ஒரு டெவலப் பண்ண போறாரு. அப்ப அவருக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க?
வாட்ஸ்அப்ன்ற அந்த கிளாஸோடைய டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அப்ப அவர் என்ன யூஸ் பண்ணி அந்த வாட்ஸ்அப் இது பண்ணிப்பாரு? வெரி குட். சோ எக்ஸ்டென்ஸை வச்சு வாட்ஸ்அப்பை கொடுத்துப்பாரு. கரெக்டா? இதத்தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன் சொன்னேன். எக்ஸ்டென்ஷன் நீ ஒரு இடத்துல யூஸ் பண்ற அப்படின்னா அந்த கிளாஸ் எப்படி இருக்கணும்? ஒன்னு கிளாஸா இருக்கணும், அந்த கிளாஸ்ன்ற வார்த்தை அங்க இருக்கணும். ஆனா இந்த இடத்துல கிளாஸ்ன்னு இருக்கா? இல்ல இல்லையா? சோ அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ன்ற வார்த்தை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா ஐ ஷுட் நாட் யூஸ் த கீவேர்ட் கால்ட் எக்ஸ்டென்ஸ். நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? அப்ப இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாரு அப்படின்னா இப்ப சையத் என்ன பண்ண போறாரு? இதுல இருக்கிற எல்லாத்தையுமா பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? கால் மட்டும் தான் பண்ண போறாரு இல்லையா? சோ அப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் கேட்டுப்பாரு. இதுல நீ கசர வச்சா அப்படின்னா இது என்ன சொல்லுது பாரு? அதாவது மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதெல்லாம் நீ ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அதாவது கிட்டத்தட்ட இது மெத்தட் ஓவர் ரைடிங் தான். இது இதை நான் கிளிக் பண்ணா உனக்கே புரிஞ்சிடும் பாரு. இப்ப தெரியுதா என்ன பண்ணிருக்குன்னு? எல்லா மெத்தடையும் அது ஓவர் ரைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த மெத்தட் ஓவர் ரைட் பண்ணத இப்ப இவர் யாருக்கு மட்டும் தான் வேலை செய்ய போறாரு? கால்ஸுக்கு மட்டும் தான் வேலை. இதுக்கு மட்டும் அவர் லாஜிக் எழுதுவார். இதுக்கு மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப பிரிண்டிங் ஸ்டேட்மெண்டா வச்சுக்கிறேன். கால்ஸ் ஆர் கனெக்டட் அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? கால்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் வந்து கனெக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். சரியா? It is showing an error. அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து அவுட்புட் எல்லாம் வந்துருமா சார் இது? யா we can. இதனால எரர் அடிக்குது. இதனால எரர் அடிக்குது எங்கன்னா ஓகே காட் இட். ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ விட்டுட்டு இருப்பேன். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். add that unimplemented method in ஓகே now it has been done. ஏன்னா இதுல இந்த இடத்துல நான் சேவ் பண்ணாதனால எனக்கு வரல. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I will just keep only one small statement over there. That small statement is called calls are connected அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ கால்லாம் கனெக்ட் பண்ண லாஜிக் யாரு கிரியேட் பண்ணா? சையத் தான் கிரியேட் பண்ணாப்ல. கரெக்டா? அப்ப யாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சையதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கால் கனெக்ட் பண்ண லாஜிக் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இப்ப கௌதம் வந்து டாக்குமெண்ட் ஷேர் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா கௌதம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் டாக்குமெண்டோட விஷயத்தை நான் கேதர் பண்ணி எடுத்துப்பேன். இல்லைன்னா ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் இன்னொருத்தரோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி லாஸ்டா கிரியேட் பண்ணவங்களை வச்சு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு சையதை மட்டும் கூப்பிட்டு, ஏன்னா அவர் வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்ல எல்லாரோடையும் கவர் ஆயிருப்பார் இல்லையா, அவரை மட்டும் கூப்பிட்டு அவர் மூலியமா என்ன பண்ணிடும் அப்படின்னா கால்ஸை மட்டும் எடுத்தோ இல்ல எந்த விஷயம் எனக்கு தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து கேதர் பண்ணி எடுத்துப்பேன். திஸ் இஸ் வாட் தட் ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் ஆல் அபவுட். அதாவது இன்ஹெரிட்டன்ஸையும் பாலிமார்பிஸையும் சேர்த்து வச்சது அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது, அந்த கான்செப்டை சேர்த்து வச்சு நம்ம கொடுக்கறது, அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது ஒரு மெத்தடுக்கு தேவையான லாஜிக்கை ஒண்ணு வச்சிருப்பேன் இல்ல வச்சிருக்காம இருப்பேன். ஓகேவா? வச்சுக்காம இருந்தேன் அப்படின்னா அது ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன், வச்சிருந்தா பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன். அதை நான் எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா அந்த கிளாஸோட பேரை வச்சுதான். ஒண்ணு அது கிளாஸ்ன்ற வார்த்தையில அப்ஸ்ட்ராக்ட் முன்னாடி போட்டு வருதா இல்ல கிளாஸ்ன்ற வார்த்தை இல்லாம இன்டர்ஃபேஸ் போட்டு வருதா அப்படிங்கறத பார்த்து ஐ வில் ஜஸ்ட் ஸ்பெசிபிகலி மென்ஷன் வாட் ஐ வாண்ட் டு டூ ஃபர்தர் அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆர் யூ ஆல் கிளியர் நவ? யாருக்காச்சும் எனக்கு வெரி இருக்கா? இன்னமும் சிம்பிளா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கிளாஸ்ல கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ்ல கொடுத்ததை எதை மட்டும் நான் எடுத்து ஆக்சஸ் பண்ண போறேனோ அதை மட்டும் நான் ஓவர் ரைட் பண்ணி ஐ வில் டூ த பர்டிகுலர் ஆபரேஷன் இன் மை பிளேசஸ் அண்ட் தென் ஐ கேன் கேதர் இட். ஓகேவா? ஸோ அதுக்கு பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் டூ லைக் தட். ஓகேவா? அதனாலதான் இந்த இடத்துல டெஃபினிஷனா கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிசினஸ் லாஜிக் இன் தட் பர்டிகுலர் மெத்தட் இஸ் கால்ட் அன் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னது. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, ஒன்ஸ் நீ ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டோ இல்ல இன்டர்ஃபேஸோ சொல்லிட்டேன்னா அந்த கிளாஸுக்கு என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்டை எங்கேயுமே கிரியேட் பண்ண முடியாது. இந்த இடத்துலயும் நீ நினைச்ச அப்படின்னா நீ வந்து நான் இங்க வந்து இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன்ல சார்,
இப்படி பார்த்திருக்கேன்ல சார், அப்ப நான் வந்து வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீ கேட்ப. ஐ cannot able to do like that. ஒரு கிளாஸோ இன்டர்ஃபேஸோ அப்ஸ்ட்ராக்டா இருந்தது அப்படின்னா ஐ cannot able to create an object for the particular thing. புரிஞ்சா எல்லாருக்கும்? அது டிபெண்ட். இப்ப நீங்க வந்து கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருந்தா யூ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் இட். இதுவே அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இல்லாம அது இன்டர்ஃபேஸா இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகேவா? லெட் மீ கம் பேக் டு திஸ் பொசிஷன் ஓவர் தேர். நல்லா பார்த்துக்கோ. இப்ப ஒரு பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன்னா அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருக்கும். ஓகேவா? அதுல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற மெத்தடும் இருக்கும், இல்ல நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கும். நார்மல் மெத்தட். ஓகேவா? அதை நான் இன்னொரு கிளாஸ்ல நான் மாத்தி எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்னொரு கிளாஸ்ல நான் வாங்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் த கீவேர்ட் கால்ட் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட். ஓகேவா? சோ இதுல நீ மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த கிளாஸுக்கு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தை இருக்கணும், அந்த மெத்தடுக்கும் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தை இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி இருந்தா அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு தெரியும். ஆனா இதுக்கு என்னால என்ன பண்ண முடியாது? ஐ cannot able to create an object for the particular class. அந்த கிளாஸுக்கு என்னால ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, ஒன்னாத்து முன்னாடி பண்ணல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஐ cannot keep it like private. ஏன் சொல்லு பார்க்கலாம்? கரெக்டான ஆன்சர். ஏற்கனவே அப்ஸ்ட்ராக்ட்ன்ற விஷயம் வந்து ஹைடிங் பர்பஸ்க்காக. ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் நான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கு லாஜிக் இருக்கா? கரெக்டா? அப்படி லாஜிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேற கிளாஸ்ல தான் கொடுத்து யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு பிரைவேட்னு சொன்னா அந்த கிளாஸ்ல மட்டும் தான் அதுக்கு லாஜிக் கிரியேட் பண்ண முடியும். பப்ளிக்கா வச்சாதான் அது வேற கிளாஸ்ல எடுத்துட்டு போயிட்டு என்னால லாஜிக் வந்து மாத்த முடியும். கரெக்டா? அதனாலதான் ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டா இருந்ததுன்னா அது என்னவா வச்சிருக்க கூடாது? பிரைவேட்டா வச்சிருக்க கூடாது அப்படின்னு எழுதுனதுக்காக காரணம் தான். புரியுதா? இவ்வளவுதான் பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன்னா கிளாஸ்ன்ற பேரே இல்லாம, கிளாஸ்ன்ற வார்த்தையே இல்லாம அதுல என்ன வார்த்தை இருக்கும்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கும். அப்ப ஒரு கிளாஸ் நான் இன்டர்ஃபேஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அந்த கிளாஸை இன்னொரு கிளாஸ் கொடுக்கும்போது நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்? எக்ஸ்டென்ஷன்ற கீவேர்ட் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டை நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஒரு கிளாஸை எஸ் வெரி குட். ஸோ ஒரு கிளாஸை நான் வந்து இன்டர்ஃபேஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்கிற மெத்தட் எல்லாம் எனக்கு எப்படிதான் இருக்கணும்? லாஜிக்கே இல்லாம ஒரு மெத்தட் பேர் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி என்னது? we cannot able to create an object for this class also. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்னால என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இந்த விஷயங்கள் தான் அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சோ பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட். ஒரு கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். ஒரு கிளாஸ் நான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் எப்படி வேணாலும் இருக்கும். ஒன்னு நார்மல் மெத்தடா இருக்கலாம், இல்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கலாம். ஓகேவா? எஸ் கௌதம் சொல்லுங்க. சார் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க எல்லா மெத்தட்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் தானே சார் வரும்? நோ. It only depends on the type of the class which you are using. நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லிட்டோம்னா we have an option that we can able to create different methods inside it. நம்மளால சார் பட் நம்ம எல்லா மெத்தடையுமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா மெத்தடையும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்ட்டா வச்சிருக்குமா கேக்குறீங்க? கரெக்ட்டுங்களா? அப்படியே வச்சிருந்தா சார் ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் பிரச்சனை இல்ல. ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் நம்மளால சொல்ல முடியாதானே அது? ஏன் சார்? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸா இருந்தாதான் அது ஒரு ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன். பட் இதுவும் அதே தானே சார் பண்ணுது. இப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல இது வந்து ஒரு ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒத்துக்கிறீங்களா? இப்ப இந்த இடத்துல can I able to write a logic like something like இப்ப கௌதம்னே நான் எடுத்துக்கிறேன். என்னால லாஜிக் எழுத முடியுதா? முடியல இல்லையா? பட் இதே கான்செப்டை நான் இங்க எடுத்து பாக்குறேனே டெமோ அப்படின்றதுக்குள்ள இது எனக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். கரெக்டா? அதே மாதிரி இங்க பாருங்க void கௌதம் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். can I able to create like that? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நான் ஒரு கிளாஸை இன்டர்ஃபேஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அங்க இருக்கிற மெத்தடுக்கு நான் லாஜிக்கே எழுத முடியாது. நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா வச்சு உள்ள இருக்கிற எல்லாமே நான் அப்ஸ்ட்ராக்ட்டா வச்சா ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லலாமா சார்? நோ. ஏன்னா அந்த கிளாஸ்ல என்னால லாஜிக் கிரியேட் பண்ண முடியும்.
பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, நான் பண்ணல அவ்வளவுதான். அதனால அது ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றத நான் சொல்ல முடியாது. ஓகே ரைட். ஸோ அப்ப பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னும் போது கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் பக்கத்துல அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தை, அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் எப்படி வேணாலும் இருக்கலாம், நார்மல் மெத்தடாவும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவும் இருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது அந்த கிளாஸை இன்னொரு கிளாஸ்ல கூப்பிட்டோம் அப்படின்னா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்ட். வெரி குட், சூப்பர். சோ அப்ப நான் எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் மூலியமா நான் அந்த கிளாஸை நான் கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இதுவே என்னோட கிளாஸ் இன்டர்ஃபேஸா இருக்கும் பட்சத்தில் நான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் இன்னொருத்தவங்க கிட்ட கூப்பிடுவேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் a keyword called implements. அதை வச்சு அவங்கள கூப்பிடுவேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அதை வந்து நான் கடைசியா சொல்றேன், சரியா? ஏன்னா இப்போ வந்து குழம்பிடுவீங்க கண்டிப்பா. இப்படி சொல்லிட்டு சொல்லாதீங்களா? சரி ரைட்டு, சொல்லுங்க மோசஸ். சார் கேக்குதா? சார் இப்போ பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே நைஸ். ஸோ வெரி சிம்பிள். பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷனா என்ன போட்டிருக்கேன்? அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற டாபிக் வந்துட்ட அப்படின்னாலே அதுக்கு அந்த கிளாஸுக்கு உன்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இவ்வளவுதான். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து யாருக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்? சேதா. யாருக்கு அது? ஓ சையதா. ஸோ சையதுன்றவருக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல இவர் வந்து ஒரு மெத்தடை வந்து மாத்திருக்காருல்ல, அது என்ன மெத்தடு? ஓவர் ரைட் பண்ணிருக்காருல்ல. என்ன மெத்தட் மட்டும் அவர் ஓவர் ரைட் பண்ணிருக்காரு? கால்ஸ்ங்கிறது. கரெக்டா? இந்த கால்ஸ்ங்கிற மெத்தட் யார்கிட்ட இருந்து வருது? வெரி குட். சோ இந்த கால்ஸ்ங்கிற மெத்தட் யார்கிட்ட இருந்து வருது? வாட்ஸ்அப் கிட்ட இருந்து. வெரி குட், சூப்பர். சோ இப்போ இந்த வாட்ஸ்அப் கிட்ட இருந்து வர அதாவது இந்த படைப்பா படத்துல சொல்ற மாதிரி, படைப்பாவா இருந்தா சொல்ற மாதிரி ஞாபகம் இல்ல, மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டை இந்த அப்படின்னு அது என்ன படம்? படைப்பாவா? படைப்பா. சரி, அந்த மாதிரிதான் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் போடுது. ஆனா இதுல எழுதியிருக்கிறது யாருன்னா சையத். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத வந்து நான் எப்பவுமே வந்து ஒண்ணு பேரண்ட் கிளாஸுக்கு இல்ல சைல்டு கிளாஸுக்கு அப்படின்றது கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. யாருகிட்ட இருந்து அது வருதுங்கிறத மென்ஷன் பண்ணாலே போதும். கிளியர்லி சி. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்க. வாட்ஸ்அப்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். சரி, அப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்னதுதான், ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டா இருந்தாலும் இன்டர்ஃபேஸா இருந்தாலும் என்னால அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதால அதுக்கு வச்சு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பட் அதோட சைல்டு கிளாஸை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்ன்றதை கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? மாத்தி மாத்தி பேர் கொடுக்கலாம் கிடையாது, இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆக்சுவலா இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நியூ சையத் அப்படின்றதுதான் அந்த கிளாஸுக்கான மீனிங். ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் கிரியேஷனா நியூ சையத்ன்றதுதான் நமக்கு தெரியும். அதை நான் யார்கிட்ட சேவ் பண்றேன் அப்படின்னா இதோட பேரண்ட் கிளாஸோட வாட்ஸ்அப் கிட்ட நான் சேவ் பண்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வுட் லைக் டு டு ஒன் திங் ஓவர் ஹியர். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும், நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண விரும்பல. ஓகேவா? ஸோ ஐ வுட் லைக் டு கிரியேட் ஒன் அனதர் கிளாஸ். த கிளாஸ் நேம் கால்ட் யாரை எடுத்துக்கலாம்? கார்த்திகை எடுத்துக்கலாம். அடுத்த கிளாஸ் மன்மதன் யாரை வேணா வச்சுக்கலாம். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ இப்போ கார்த்தின்ற கிளாஸுக்கு, ஓகேவா, கார்த்தின்ற கிளாஸுக்கு டெமோவோடைய திங்ஸ் தேவைப்படுது. கார்த்தின்ற கிளாஸுக்கு டெமோவோடைய திங்ஸ் தேவைப்படுது.
சரியா? அப்ப கார்த்தி என்ன பண்ணுவாரு? வெரி குட், சூப்பர் சூப்பர். எக்ஸ்டென்ஸ் வித் யாரு? டெமோ. ஓகே ரைட். சோ இப்போ அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த இதுக்கு லாஜிக் இல்ல தானே? அப்ப அவர் என்ன பண்ணி ஆகணும்? ஓவர்ரைட் பண்ணி ஆகணும். சோ அதனால நான் இந்த கார்த்தியில கசர் எடுத்து வச்சேன் அப்படின்னாலே அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் எல்லாம் அதுவே எனக்கு வந்துடும், எனக்கு முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? ஓகே முடிஞ்சா? இப்ப நான் ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா டெமோக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்ட்? டெமோ d equal to new demo அப்படின்றதை என்னால கிரியேட் பண்ண முடியாது. இட் வில் த்ரோ மீ an error. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெமோக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ஐ எம் கிரியேட்டிங் தி ஆப்ஜெக்ட் ஃபார் கார்த்தி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது எந்த இடத்துல எரர் காட்டுது? இந்த ரைட் சைடுல காட்டுதா லெஃப்ட் சைடுல காட்டுதா? அப்ப அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த கார்த்தின்ற பேரை நான் மாத்திக்கிறேன். இப்ப எடுத்துக்கிச்சா பாரு. அதாவது இப்ப என்ன மீனிங் அப்படின்னா மெத்தட் எல்லாம் டெமோவோடது, ஆனா அதுல எழுதி இருக்கிற லாஜிக் எல்லாம் கார்த்தியோடது. அதுதான் மீனிங். சொல்றேன் டீல தான் எல்லாமே சேவ் ஆகும். ஓகேவா? மெத்தட் எல்லாம் டெமோவோடது, மெத்தட் எல்லாம் டெமோவோடது, ஆனா லாஜிக் எல்லாம் கார்த்தியோடது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் ஒன் அனதர் ஓவர்ரைட் ஆல்சோ. கரெக்டா? நல்லா பாரு, நான் பண்றது கரெக்டா இல்லையான்னு பாரு. இது கரெக்டா தப்பா? இது என்னது? இது ஆக்சுவலா இது என்னது? இது ஏற்கனவே இதுக்கு லாஜிக் இருக்கு. கரெக்டா? அந்த மெத்தட் நான் இன்னொரு கிளாஸ்ல கொடுத்தேன்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட் ஓவர்லோடிங் ஆஃப் மெத்தட் ஓவர்ரைடிங் ஆஃப் பாலிமார்பிசம். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு வேற ஒரு லாஜிக் கொடுத்தேன். அந்த லாஜிக்கோட பேர் என்னன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா ஐ வில் கீப் த நேம் கால் கார்த்தி இட்செல்ஃப். இப்ப நான் நல்லா கவனிச்சு பாரு, டியை வச்சு மெத்தட் நேம கூப்பிட்டேன் அப்படின்னா இது கார்த்தின்றத பிரிண்ட் பண்ணுமா இல்ல மெத்தடுங்கிறத பிரிண்ட் பண்ணுமா? எனக்கு அதான் கேள்வி. ஜஸ்ட் டெல் மீ an answer. whomsoever knows. கார்த்தியை பிரிண்ட் பண்ணும். ஓகே அது மட்டும் டிஃபரெண்டா சொல்றேன். ஓகே இது தப்பா இருந்தா அது கரெக்டா இருக்கும். ஓஹோ அப்படி வரீங்க. சரி ரைட். கார்த்தி. ஓகே ரைட். let us see the output now. நான் ஏற்கனவே சொன்னதுதான், நல்லா புரிஞ்சுக்கோ. மெத்தட் எல்லாம் இவங்களோடது, ஆனா எழுதியிருக்கிற லாஜிக் எல்லாம் இவங்களோடது அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. சோ அதனால நான் இதை வச்சு கூப்பிட்டேன் அப்படின்னா இட் வில் த்ரோ லைக் திஸ். ஓகேவா? சோ இதுவே இந்த இடத்துல நான் டெமோவை மட்டும் வச்சிருந்தேன் அப்படின்னா இட் வில் கிவ் திஸ் லாஜிக் ஸ்பெசிபிகலி. ஆனா என்னால என்ன பண்ண முடியாது, இந்த கிளாஸ்க்கு என்னால அது மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயம். அதனால அதை ஓவர்ரைட் பண்ணனா இட் வில் டேக்கன் த ஃபர்தர் திங். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மாதிரியும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனா இருக்கும்போது. லெஃப்ட் சைட்ல என்னுடைய பேரண்ட் கிளாஸை வச்சுட்டு ரைட் சைட்ல என்னோட சைல்டு கிளாஸ் வச்சும் என்னால ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். புரிஞ்சுதா? இதை இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. எதுக்குன்றத நீ வந்து ஸ்ப்ரிங் ஆர் ஸ்ப்ரிங் பூட் கான்செப்ட் படிக்கும்போது இதை புரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஏன்னா உனக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் உனக்கு தேவைப்படும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கும். ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளனா அது வந்து எங்க இருக்கும் உனக்கு சொல்ல போனோம்னா அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தட்லாம் எப்படி இருக்கும்? லாஜிக் இருக்காது. கரெக்டா? ஆனா அந்த மெத்தடோட லாஜிக் தான் உனக்கு தேவை. ஓகேவா? அதை எப்படி நீ எடுத்துட்டு வரணுங்கிறத இந்த தாட் மூலியமா நீ புரிஞ்சுப்ப. இந்த தாட் மூலியமா நீ புரிஞ்சுப்ப. ஓகேவா? இப்ப நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்க? டெமோ வச்சு கார்த்தி கிரியேட் பண்ணிருக்கோம். கார்த்தியை வச்சு டிங்கிற ரெஃபரன்ஸுக்கு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அது ரிட்டனா கொடுக்கிற ஒரு விஷயம் தான் என்னதுன்னா டெமோங்கிறது எனக்கு ரிட்டனா கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் கார்த்தியா கூட ரிட்டர்ன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நான் கொடுத்துருக்கிறது என்னவா கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெமோன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்படியும் கொடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். நான் இப்பயும் சொல்றேன் இந்த கான்செப்ட் இப்போ உனக்கு புரியாது. ஓகேவா? இதை நீ ஸ்ப்ரிங் பூட் கான்செப்ட் நான் எடுக்கும்போது இதே மாதிரி நான் ஒன்று யூஸ் பண்ணுவேன். இல்ல ஹைபர்நெட் கான்செப்ட் எடுக்கும்போது இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் யூஸ் பண்ண போற இன்டர்ஃபேஸ் இப்பயே கூட சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ், அது ப்ரீ டிஃபைன்டா என்னுடைய ஸ்ப்ரிங்கோடைய ஒரு லைப்ரரியில என்கிட்ட இருக்கு. அந்த அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்டோட இன்டர்ஃபேஸை நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்டா?
ஆனா இன்டர்ஃபேஸ்க்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இப்ப நான் சொன்ன கான்செப்ட் தான் கரெக்டா. அப்ப அதோட சைல்டு கிளாஸ் வச்சா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் கரெக்டா. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்டோட இன்டர்ஃபேஸை மாத்தி விட்டுருவேன். வார்த்தைகள் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்ப என்னன்னா என்கிட்ட டெமோன்ற ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய மெத்தட் இருக்கு. டெமோன்ற கிளாஸுக்குள்ள என்கிட்ட நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா? அந்த மெத்தட் வந்து பார்த்தேன் அப்படின்னா லாஜிக் இருக்கவும் செய்து இல்லாமலையும் இருக்கு. ஒரு சில லாஜிக் இருக்கவும் இருக்கு, ஒரு சில லாஜிக் இல்லாமலையும் இருக்கு. ஓகேவா? இது வேணா கொஞ்சம் இனோவேட்டிவா எடுத்துட்டு போவோமே. இரு கொஞ்சம் நல்லா யோசிப்போம். ரைட். அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட் எல்லாரும் புரிஞ்சா? ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட்னா ஒண்ணு அந்த கிளாஸோட பேர் என்னவா இருக்கணும்? அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கணும்? இன்டர்ஃபேஸா இருக்கணும். கரெக்டா? நல்லா தெரிஞ்சிச்சா? ரைட். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? ஓகே. இன்டர்ஃபேஸ்க்கு அதுக்கும் முடியாது. வெரி குட். ரைட். இப்ப தெளிவா புரிஞ்சுக்கோ. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌதம் இருக்காங்க, ரம்யா இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். சரியா? கௌதம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ரம்யாங்கிறவங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சரியா? நான் இப்ப ரம்யா கிட்ட கேட்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற ஒரு போனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மெத்தட்னு வச்சுப்போம். ஓகேவா? ரம்யா கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ரம்யா கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அவங்க கொடுக்க மாட்டாங்களா? அவங்கள டைரக்டா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட பிரைவசி. எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கணும். அப்ப யாரோட எக்ஸ்டெண்ட் பண்ணி? அவங்க அம்மா அப்பாவோட எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கேட்கணும். அப்ப அவங்க அம்மா அப்பாவோட கேட்டு அவங்க கொஞ்சம் போன் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்ப அவங்க அம்மா சொன்னா அவங்க கேட்பாங்களா? அதுவும் தெலுங்குல பிச்சு கொடுக்க பரவா ராஸ்கோல். ஓகே. சோ அப்ப she has one criteria over here. அப்ப இவங்க சொன்னா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் இந்த இடத்துல டெமோன்றத நான் டைரக்டா கூப்பிட்டு அந்த மெத்தட் நேம கூப்பிட்டா நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஆனா டைரக்டா என்ன பண்ணல, நீ வந்து கார்த்தியை கேட்டுக்கோ, நான் கார்த்திகிட்ட டெமோ கொடுத்து வச்சேன், நீ அவங்க கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்ற கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? சோ அந்த மாதிரிதான் விஷயம். சரியா? இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, எவ்ரிஒன் கிளியர்? கேளுங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். ரெண்டு கிளாஸ் இருக்கு. அப்ப வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் போடும்போது அந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட வந்து டைரக்டா இங்க போட்டுவோம்ல. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இது அப்ஸ்ட்ராக்ட்லயும் பண்ண முடியுமா? அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ நாங்க இப்படி தான பண்ணிருக்கோம், கொஞ்சம் பாருங்க. இல்ல சார், மேல வந்து மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு தான கூப்பிடுறீங்க. ஏன்னா மெத்தட் கிரியேட் பண்ணாம அப்படி பண்ணாம பண்றீங்க அப்படின்னா அந்த மெத்தட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்ல. இது நார்மல் மெத்தடா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடா இருந்தா லாஜிக்கே இல்லாத போது அந்த மெத்தட் கூப்பிட்டு என்ன பயன்? அப்ப நீ அதுக்கு லாஜிக் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பாலிமார்பிசம் கான்செப்ட்ல நம்ம ஓவர் ரைட் பண்றோம். அவ்வளவுதான். ரைட். சோ வேற யாருக்காச்சும்? எஸ் சொல்லுங்க தினேஷ். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட யூஸ் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கீழே இந்த டெமோ கிளாஸ்ல எழுதிருக்கீங்களா சார்? அதோட யூஸ் என்ன? எஸ். அதாவது இந்த யூஸ் என்னன்னு கேக்குறீங்களா ஸ்பெசிபிக்கா? கரெக்டா? ஆக்சுவலா வந்து என்னோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு தேவை, அதை நான் வந்து லாஜிக் வச்சிருக்கேன், இப்ப வைக்காம இருக்கிறேன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வாட்ஸ்அப்ல இப்ப நான் சொன்னேன்ல, இனி கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே அன்யூஷுவலான ஒரு விஷயம் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணல, கரெக்டா? இப்ப காமனா எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் தான் எனக்கு ஷேர் ஆகுது, கரெக்டா? இப்ப நான் ஒவ்வொரு பர்சனுக்குமே செப்பரேட் ஸ்கிரீன் ஷேர் பண்ற மாதிரி நான் ஒரு விஷயம் எடுத்துட்டு வரணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. அப்ப இந்த லாஜிக்கை நான் எங்க எழுதுவேன் அப்படின்னா, செப்பரேட்டா ஒரு கிளாஸ் எழுதி அவங்கள நான் கூப்பிட்டுப்பேன். ஆனா யார் நினைச்சாலும் அந்த கிளாஸை கூப்பிட்டுக்க முடியும், கரெக்டா? அப்படி இல்லாம நான் அதை ஒரு அப்ஸ்ட்ராக்டா வச்சேன் அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு மக்களை மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க மட்டும் தான் அந்த லாஜிக் கொடுப்பாங்க. அந்த லாஜிக் எனக்கு மட்டும் தான் தெரியும் யார்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, இங்க நல்லா பாருங்க, இந்த மெத்தடுக்கான லாஜிக் யார்கிட்ட இருக்கு? இந்த மெத்தடுக்கான லாஜிக் யார்கிட்ட இருக்கு? டெமோ கிட்ட இருக்கு. இந்த மெத்தடுக்கான லாஜிக் யார்கிட்ட இருக்கு? லாஜிக் கார்த்திக் கிட்ட இருக்கு. லாஜிக் கார்த்திக் கிட்ட இருக்கு. அது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் மட்டும்தான் அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்.
அதனால எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டா ஓகே வாட்ஸ்அப் தானப்பா அதுல இருக்கும்பா அந்த மெத்தட் இப்போ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நீயே வந்து எடுத்துட்டு போயிடலாம்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து சேஃப்டி பண்ற ஒரு காரணத்துக்காக அதை வந்து அப்டிராக்டா வச்சுட்டு லாஜிக் வேற ஒருத்தன் கிரியேட் பண்ணிப்பா நான் அவங்க கிட்ட வாங்கிப்பேன். அவ்வளவுதான். ஸோ அதை ஒரு ஹைட் பண்ற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த மெத்தட் அப்டிராக்ட் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். ஸோ லெட் மீ மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இது வரைக்கும் எல்லாருமே புரிஞ்சு தானே? யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்கா? இந்த டாபிக்ல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஓகே, இல்லைன்னு நம்புறேன். ஓகே, நீ ஒரு 2-3 டாஸ்க் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா அப்படின்னா உனக்கு புரிஞ்சிடும். டோன்ட் வரி ஆன் தட். ஒரு 2-3 டாஸ்க் நீ ஒர்க் அவுட் பண்ணி பாரு. நான்